எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. பொதுவாக டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்மஸ் விழாக்கள் வந்து களை கட்டும். இந்த கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. இன்றைக்கி நான் கேரளா போகும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வளனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பலவிதமான வேஷங்கள் போட்டு நின்றதை நான் பார்த்தேன். அதாவது இயேசுநாதர் வந்து பிறக்கும்போது அந்த நேரத்தில் இருந்த பல கேரக்டர்ஸ்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஆட்டிடையர்கள், ஞானிங்க, ஏஞ்சல்ஸ், மேரி மாதா, குழந்தை இயேசு, சாண்டா கிளாஸ்னு பல விதமான வேஷங்கள் அவங்க போட்டிருந்ததை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டேன். எங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டி பவனின்னு சொன்னாங்க. அது ஒரு சர்ச் மட்டும் இல்லை, பல சர்ச்சுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் கலந்து கொள்கிற ஒரு போட்டி பவனின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல இவ்வளோ கிறிஸ்மஸ் தாத்தாங்க நிற்கிறதையும் அவங்க பவனி போகிறதையும் இன்றைக்கி தான் முதலாக பார்க்குறேன். இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸு, வெள்ளை தாடி, அந்த தொப்பியெல்லாம் போட்டு நடந்து போனப்போ ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த போட்டியில் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவங்க போகிறது, நிறைய பேர் பாடல்களை பாடி மகிழ்ச்சியாக போனதை பார்த்தேன். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா போட்டி பவனியை எந்த சர்ச்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய தாத்தாக்கள் அவங்களோட உடை, அதாவது அவங்களோட நடிப்பு, அந்த மக்களை கவர்கின்ற திறன், அந்த அடிப்படையில் தான் பரிசுகள்லாம் கொடுக்குறதா சொன்னாங்க. இந்த பவனி வந்து ஒரு ஒற்றுமையை வளர்க்குற ஒரு பவனியாக தான் நான் பார்க்குறேன். மத வேறுபாடுகளை கடந்து நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை நம்ம கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.